நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். அசல் கோலர் அவர்கள் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல தளபதி 69 படத்தோட ஓப்பனிங் சாங்கை நீங்க எழுதியிருக்கீங்களாமே, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அதை பத்தி என்னால இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது, பட் விஜய் அண்ணாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் லியோ படத்துல நான் ரெடி தான் சாங் எழுதினப்பவே தளபதியை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. பட் மீட் பண்ண முடியாம மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ சீக்கிரமாவே மீட் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் ரீசெண்டா தமிழக வெற்றி கழகம் தளபதி பேசினா அந்த போல்ட்னஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நிறைய பேர் பேச தயங்குற விஷயத்த ரொம்பவே தைரியமா பேசியிருந்தாரு. ஸோ அவரோட கான்பிடன்ஸை நான் பயங்கரமா அட்மிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் அசல் கொலர் அவர்கள் 2K கிட்ஸுக்கு இடையில பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்காரு. என்ன சாங் போட்டாலும் வைரல் ஆகுது. ரீசெண்டா யார் அந்த பையன் அந்த சாங்கும் பயங்கர வைரல். ஸோ தளபதி 69 படத்தோட சாங்ஸுமே பயங்கரமா வைரல் ஆகும். லியோ படத்துல உள்ள நாரெடி சாங்ல ஒரு நடுவுல ஒரு ரேப் போர்ஷனை மட்டும்தான் எழுதியிருப்பாரு. அண்ட் அந்த ரேப் போர்ஷன் பயங்கரமா இட்டு வழக்கமான பாடலை மாத்தினது அந்த ரேப் போர்ஷன் தான். ஸோ தளபதி 69 படத்தோட சாங்ஸ்லயும் அதே போல ரேப் போர்ஷனை மட்டும் எழுதியிருக்காரா இல்ல ஃபுல் சாங்ஸையும் எழுதியிருக்காரான்றது தெரியல. அண்ட் அனிருத் அவர்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஹாப்பினிங்கா இருக்கிற டேலண்டோட கொலாபரேட் பண்ணுவாரு. எதிர்நீச்சல் அண்ட் கத்தியோட ஹிப்ஹாப் தமிழ் அவர்களோட ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், இப்ப அசல் கோலரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே செம்ம டேலண்டடு. ரீசெண்டா ஹரி ஜெயராஜ் அவர்கள் அதே மாதிரி பால்டப்பா அப்படின்ற ஒரு டேலண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அனிருத் அவர்கள் இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ணா இன்னமும் பயங்கரமா இருக்கும். ஓகே நண்பா, தளபதி 69 படத்துல அசல் கோலர் அவர்கள் எழுதியிருக்கிற சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே பாய்.